You can't miss how striking Drake the Flamingo. When you visit our house, part of the Hey all, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றத நீங்க thumbnail-லே பார்த்திருப்பீங்க. Yes, of course நான் வந்து சிங்கப்பூர் vlogs தான் இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு சொல்ல போறேன். நான் எங்கெல்லாம் போயிருந்தேன், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன், எல்லா ஐட்னரியுமே நான் உங்களுக்கு சொல்றேன். சிங்கப்பூர் போறவங்க யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எங்களுக்கு மார்னிங் ஃபிளைட் பெங்களூர்ல இருந்து டைரக்டாவே சிங்கப்பூருக்கு இருந்துச்சு. இண்டிகோ தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம். ஸோ காலையிலே நாங்க கிளம்பி போயிட்டோம். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜர்னி. அரௌண்ட் 4.5 hours பக்கம் டிராவல் இருந்துச்சு பெங்களூர் டு சிங்கப்பூர். எங்களுக்கு போற வழி எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம விண்டோ சீட் எடுத்துக்கோங்க, அப்பதான் அந்த ஊரோட அழகை நம்ம ரசிக்க முடியும். ஏர்போர்ட் ரீச் ஆனதும் நாங்க கேப் புக் பண்ணி எங்க போயிருந்தோம்னா என்னோட ஹஸ்பண்டோட அக்கா வீடு அங்கதான் இருக்கு. ஸோ நாங்க டைரக்டா அங்க போயிட்டு நாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. நாங்க அங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டே நாங்க வச்சிருந்த பிளான் எங்க அப்படின்னா நைட் சஃபாரி. இதோட டைமிங் வந்து 6:30 PM தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. கண்டிப்பா கிட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வர்த்தான பிளேஸ் இது. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. சரி, நைட் சஃபாரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ன்ற போது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாங்க போனது வந்து சஃபாரி ட்ரையல்ஸ். இங்க நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. நம்ம எதுவுமே பயப்பட வேண்டாம், எல்லாமே நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரா தான் இங்க இருந்துச்சு. நம்மனால வெளியில பார்க்க முடியாத நிறைய அனிமல்ஸ் நம்மளால இதுக்குள்ள பார்க்க முடியும். நீங்க ஒவ்வொரு அனிமல்ஸ் பார்க்கும் போதே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேர் தெரியல அப்படின்னா அந்த அனிமலுக்கு பக்கத்துலேயே அந்த அனிமல்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொன்னுமே பார்த்து படிக்கும் போது நம்ம நிறைய புது புது விஷயங்கள் இங்கிருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம வெளியில போவோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கிட்ஸ்க்கு ஒரு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஸ்பாட் இது. நம்ம அங்க போய் எந்த அனிமல்ஸுமே டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தோம்னா அது பாட்டுக்கு இருக்கு. நம்ம போய் தேவையில்லாம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா தான் அது சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. பட் எல்லா அனிமல்ஸுமே அங்க ட்ரெயின்ட் அப்படின்றனால நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. நம்ம வேலையை பார்த்தா மட்டும் போதுவாங்க. நம்ம ஃபிளாஷ் லைட் ஆர் வந்து கேமரால ஃபிளாஷ் அடிக்கிறது எதுவுமே அங்க பண்ணக்கூடாது. அதுக்கு எல்லாமே அனிமல்ஸ் அங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அங்க நமக்கு அதை வார்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு விஷயத்தை அங்க பண்ணக்கூடாது. அடுத்து நாங்க எங்க போயிருந்தோம்னா ஆம்பி தியேட்டர் தான் போயிருந்தோம். இதுவுமே நைட் சஃபாரிக்குள்ளதான் இருக்கு. இந்த ஆம்பி தியேட்டர்ல நம்ம ஷோஸ் பார்க்கணும்னா 3 ஷோஸ் தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணி போய்க்கோங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு. நாங்க ஆன்லைன்லயே வாங்கிட்டு போயிட்டோம். ஆஃப்லைன் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம டிக்கெட்ஸ் கண்டிப்பா தீந்துரும். ஸோ நாங்க ஆன்லைன்லயே புக் பண்ணி போயிட்டோம். இது ஒரு கண்டிப்பா மஸ்ட் விசிட்டான ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய அனிமல்ஸ் வச்சு அது பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதுவுமே நீங்க நைட் சஃபாரி போறீங்கன்னா மறக்காம பாத்துட்டு வாங்க. எல்லா அனிமல்ஸுமே அவங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் அந்த அனிமல்ஸ் பண்ணும்போது அவ்வளோ கியூட்டா இருக்கும். வை பிகாஸ் நம்ம வெளியில இதெல்லாம் பார்க்க முடியாது. பார்க்காத எல்லா அனிமல்ஸுமே இங்க கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதை ட்ரெயின் பண்ணி இங்க காட்டுறது அவ்வளோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஷோவை நீங்க மறக்காம நைட் சஃபாரியில பார்த்துட்டு வாங்க. இது முடிச்சு நாங்க நெக்ஸ்ட் எங்க போயிருந்தோம் அப்படின்னா ட்ராம் ஸ்டேஷன் தான் நாங்க போயிருந்தோம். ட்ராம் ஸ்டேஷன்ன்றது ஒரு ஓப்பன் பஸ் டூர் மாதிரி. ஒரு பஸ் வரும், நம்ம அதில் ஏறி உட்கார்ந்தோம் அப்படின்னா அங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க சுத்தி காட்டுவாங்க. இதுதான் கம்ப்ளீட் நைட் சஃபாரி நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பஸ்ல நம்ம உட்காந்து போகும்போது ஒவ்வொரு சைடுமே இருக்கிற எல்லா அனிமல்ஸ் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அதுவும் அந்த நைட் டைம்ல ப்ராப்பரா அந்த அனிமலுக்கு மேல மட்டும்தான் அந்த லைட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு அனிமலுமே நம்ம கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்கேயுமே கம்ப்ளீட் சேஃப்டியா தான் இருக்கும். நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லா அனிமல்ஸுமே நம்ம வந்து டிவில பார்த்த அத்தனை அனிமல்ஸுமே நம்ம நேர்ல பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம இந்த பஸ்ல போகும்போது எந்த ஒரு நாய்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபிளாஷ் லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அனிமல்ஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. எங்களுக்கு பர்சனலா இந்த நைட் சஃபாரி தி பெஸ்ட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா ஜூக்குள்ள போய் நம்ம எல்லா அனிமல்ஸுமே இவ்வளவு கிட்டத்த பார்க்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம நேர்ல பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எங்களுக்கு அதோட டே 1 முடிஞ்சு. டே 2 நாங்க எங்க பிளான் பண்ணிருந்தோம்னா ஒன்லி யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மட்டும் தான் நாங்க பிளான் பண்ணிருந்தோம். யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போற ஐடியா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு காலையில சீக்கிரமா போயிருங்க. 10 o'clock எல்லாமே ஓபன் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப வருஷம் பக்கெட் லிஸ்ட் யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் போகணும் அப்படின்றது. ஃபைனலி அது இந்த வருஷம் தான் எனக்கு நடந்துச்சு. அதுக்குள்ள போகும்போதே அந்த யூனிவர்சல் ஸ்டுடியோ க்ளோப் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்க சீக்கிரமா போயிட்டீங்கன்னா தான் எல்லா கேம்ஸ், ரைட்ஸ், ஷோஸ் எல்லாத்தையுமே உங்களால அங்க பார்க்க முடியும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துடும்.
உங்களால எதுவுமே அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஈஸியா யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்ல எங்கெங்க எது எது இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஆப்பே இருக்கு. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ரைடு போறீங்க அப்படின்னா அங்க எவ்வளவு கூட்டம் இருக்கும், எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க போய் அங்க ப்ளே பண்றதுக்கு அப்படின்றது எல்லாமே டைமிங் முதற்கொண்டு அதிலே கொடுத்துருவான். ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அது இருக்கும். ஸோ மறக்காம அந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ள போங்க. இங்க ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லா ஏஜ் பீப்புளுமே எல்லா கைண்ட் ஆஃப் ரைட்ஸ்மே போகலாம். சின்னவங்க போறதுக்கும் நம்ம போகலாம், பெரியவங்க போறதுக்குமே போகலாம். ஒன்னொன்னு பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்குள்ள போனா நம்மளே ஒரு குழந்தையா மாதிரி எல்லா ரைட்ஸ்மே நம்மளே ஆட்டோமேட்டிக்கா ஏற ஆரம்பிச்சிருவோம். நிறைய ரைட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஒவ்வொரு ரைட்ஸ் நீங்க ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்கும். நீங்க போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ரைடுக்குமே இன்னொரு ரைடுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். பட் எதுவுமே மிஸ் பண்ணாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஹோல் டே யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்கு மட்டும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா நீங்க அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த டைம்ல எந்த ஷோ எங்க நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த ரைட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து நீங்க எல்லா பக்கமே நீங்க போயிட்டு வாங்க. நீங்க ஃபுட் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமா நீங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்க்குள்ள நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். ஏன் அப்படின்னா அங்க விற்கிற எல்லா ஃபுட்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபுட்ஸுமே நீங்க கேரி பண்ணிட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த பிளேஸ்க்கு தேவையில்லை. காட்டன் ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே இங்க போதும். எங்கனாலுமே அங்க போய் எல்லா ரைட்ஸுமே கவர் பண்ண முடியல. நாங்களுமே ஒரு 6 to 7 ரைட்ஸ் தான் அங்க போயிருந்தோம். அதுக்கே பயங்கரமா எங்களுக்கு அலற விட்டுருச்சு. நீங்க போறது எப்படின்னா ஒரு ரைடு போங்க, அதுக்கப்புறம் ஒரு ஷோ, அந்த மாதிரி மாத்தி மாத்தி போனீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். அடுத்தடுத்து கண்டினியூஸா ரைட் போயிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. ஏன்னா சிங்கப்பூர் வந்து ரொம்ப பயங்கர ஹீட்டான கண்ட்ரி. நான் சொன்ன மாதிரி நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மோரோவர் எல்லா பிளேசஸ் அண்ட் எல்லா ரைட்ஸுமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். நிறைய போட்டோ ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. நீங்க தாராளமா 2 to 3 அவுட்ஃபிட்ஸ் எடுத்துட்டு போய்க்கோங்க. அங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் போட்டோஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா ஒரு பேலஸ் தீம்ல இருக்கும், இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்கு அப்படின்னா மினியான் தீம்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ்மே ஒவ்வொரு இடத்துலயுமே நடந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்துட்டு வர முடியும். பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம வெளியில பார்க்க முடியாது. ஒன்ஸ் நீங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் ஆஃப் பீப்புளையுமே பார்க்கலாம். ஒவ்வொரு கல்ச்சர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்மே அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு வர்த் வாட்சிங்கா இருக்கும் அது. யுனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்குமே சரி. சிங்கப்பூர் போறவங்க தயவு செஞ்சு இந்த யுனிவர்சல் ஸ்டுடியோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு வர்த்தான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். டே 3யோட vlog நெக்ஸ்ட் வீடியோல வரும். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஆல்.